ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உள்ள வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் பரலோக பிதாவானவர் தன் சொந்த குமாரனை கொடுத்தார். ஏசாயா 6:9 சொந்த குமாரன் ஆதியிலே கொடுக்கப்பட்டார். ஈசான் அடிமரத்தை தோன்றினார். 6 ஆவி உடையவர், சிறு பயனவர், உலகத்தை சுற்றி உலகத்தை பலி நடத்துகிறவர். ஆதியிலிருந்து அதுதான். அவரே 6 ஆவி உடையவர், வல்லமை ஆவியானவர். நம்மளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 6:9 நம்மளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயம், அவரே ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு. இந்த நாளிலே நம்மளுக்கு பாலகன் பிறந்தார். இந்த நாள் கிறிஸ்மஸ் நாளிலே, இந்த டிசம்பர் 25 நாளிலே, அது எந்த நாளாக இருக்கட்டும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் பிறப்பு எப்போ வேணா இருக்கட்டும், அதை பற்றி குழம்பி கொள்ளாதீங்க. நம்ம அவரை மகிமைப்படுத்தணும். நம் ஆத்மா விலையேறப்பட்டது, உங்கள் ஆத்மா விலையேறப்பட்டது. உங்கள் ஆத்மா நரகத்தில் போகாதபடிக்கு, பாதாளத்தில் போகாதபடிக்கு நம்மளுக்கு பாலகனாக பிறந்தார். இந்த நாளிலே நம்ம அவரை துதிக்கணும். எப்போதும் எக்காலத்தில் அவரை சோத்திரிக்கணும், மகிமைப்படுத்தணும். பாருங்கள், உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அவர் சர்வபூமிக்கு ஆண்டவர். அவரால் தான் ரட்சிப்பு, குமாரனால தான் ரட்சிப்பு. கர்த்தராகிய பரலோக பிதா குமாரனை கண்ணி வயிற்றில் பிறக்க வைத்த நாள் இது. அதிசயமானவர் அவர். ஏசாயா 6:9 பார்த்தீங்கன்னா அவர் நாமம் அதிசயம். நீங்கள் பரிசுத்தமாக நின்னீங்கன்னா அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். எல்லாரும் அவர் நம்பி வந்தீங்கன்னா செங்கடல் 2ஆக பிளப்பார், யோர்தானை பின்னிட்டு ஓட வைப்பார், கண்மலையிலிருந்து ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அவரே ஜீவ தண்ணீர், அவரே மெய்யான அப்பம், அவரே ஜீவ அப்பம். என்னை புசிக்கிறவன் மரித்தால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அவரையே நம்பணும். இரவில் அசத்த பகலில் பரிசுத்தம் இருக்கக்கூடாது. சாத்தானுடைய அப்பா உங்களுக்கு தேவையில்லை. ஆதியிலே வந்த சாத்தானு, அம்மையப்பனை சுற்றி நிறுவனமாக்கின சாத்தானு, ஏவாலை அசுத்தப்பமாக உருவாக்கின சாத்தானு. அது அசுத்தப்பம், அது புளிப்புள்ள அப்பம். அதை புசிக்காதீங்க. கலாத்தியர் 5:15 நீங்கள் ஒருவர் கடித்து புச்சித்தீங்கன்னா அழிவீர்கள். மாம்ச கிரிகள் வெளியேறமாக இருக்கிற முதல் விபச்சாரம், அடுத்தது வேசித்தனம், அடுத்தது காமம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கடியற்ற உறவை கடிந்து கொள்ளணும். சுகபோகமாக வாழ்ந்தீங்கன்னா உயிரோடு செத்தீங்க. சாத்தான் கொடுத்த அப்பத்தை புசிக்காதீங்க, தொடாதீங்க. நீதி அவருக்கார அரைக்கச்சை சத்திய இடக்கச்சை. ஏசாயா 11 சொல்லிட்டாரு, உங்கள் அறையை கட்டி கொண்டு நில்லுங்க. நிர்வாணம் ஆகாதபடிக்கு தன் வஸ்திரத்தை பாதுகாத்துக்கிற பாக்கியவான்கள். அவன் அந்தகர அப்பம், சோம்பல் அப்பம், புளிப்புள்ள ஏவால 3 நாளுக்குள்ள புழு பூச்சியை கொள்கிற அப்பமாக ஆக்கிட்டான். அசுத்த அப்பம் அது. கனியற்ற உறவை கொள்ளாதீங்க, கனியற்ற உறவை செய்யாதீங்க. சாரம் உள்ள உப்பாக இருங்க. படுக்கையில் சாரத்தை இழக்காதீங்க. எப்போதும் பரிசுத்தமாக நில்லுங்க. அசுத்தமானதை தொடாதீங்க. எபிரேயர் 13:2 விவாகம் யாருக்கும் கனமுள்ளது தான். உங்கள் மச்சத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க. கனியற்ற உறவை கடிந்து கொள்ளுங்க. மெய்யான அப்பம் கர்த்தராகிய இயேசு நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட அப்பம். பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்தது. என்னை புசிக்கிறவன் மரித்தால பிழைப்பான். நானே ஜீவ அப்பம், நானே மெய்யான அப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே மெய்யான திராட்சை செடி. குமாரனை அண்டிக் கொள்ளுங்க. உங்கள் படிக்கல கடியற்ற உறவு வேணாம். 3 பிள்ளை 4 பிள்ளை பெற்றவன் வெளியே வாங்க. பேதுரு அழைத்த தேவன் உங்களை அழைக்கிற. மனவாட்டி தன் மறை விட்டு வெளியே வாங்க. பால்களுக்கு குழந்தையோடு வந்துருங்க அழைக்கிறார். ஆபிரகாம் அழைத்த தேவன், ஆபிரகாம் அழைத்து கானான் தேசத்தை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்த தேவன் கொடுத்தாரு. அதே போல நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பாரு. பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை கொடுப்பாரு. பாருங்க, யோவான் 12:14 என் நாமத்தினாலே
ஒன்று நீங்கள் கேட்கல, கேளுங்க. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அது திருப்பி கொடுப்பேன், எல்லாவற்றையும் கொடுப்பேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி உங்கள் இருதய சந்தோஷம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. 11 சீசருக்கு சொன்னார், 12 சீசருக்கு சொன்னார். யோவான் 12:24 படி நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நின்றுட்டீங்கன்னா, ஏசன நாமத்தில் கேட்டீங்கன்னா எல்லாம் தர வல்லவர். எல்லாத்தையும் கேட்காதீங்க, பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை கேளுங்க, கெஞ்சிங்க. அறியாமல் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னித்து, கனியற்ற உறவெல்லாம் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னித்து, படுக்கையில் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னித்து கேளுங்க, மன்னிங்க. அறியாமல் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. கணவன் மனைவி செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. ஆதியிலிருந்து கணவன் மனைவிக்கு தான் வேதம் எழுதுங்க. ஆதாம் ஏவாளுக்கு தான் ஆரம்பம். பிதாவின் திருவிழடல் ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து ஆரம்பம். கணவன் மனைவி கிட்ட தான் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. வழி தப்பி போகாதீங்க. நீங்களே உங்களே கடிவாளம் போட்டுக்கொண்டு பரிசுத்தமாக நில்லுங்க. இப்போ நம்ம ஜெபிப்போம். எங்கள் அருமையான பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையில் உன் பாத முத்த விடுகிறோம். ஜீவ அப்பம் தந்தீர், உம்முடைய பாலகனை கொடுத்தீராண்டவா. உம்முடைய சொந்த குமாரனை பிறக்க வைத்தீர், பாலகனாக பிறக்க வைத்தீராண்டவா. நன்றி செலுத்துறேன். அவரே ஜீவ அப்பம், அவரே ஜீவ தண்ணீர், அவரே மெய்யான திராட்சை செடி, அவரே மெய்யான திராட்சை ரசம், அவரே நித்திய ஜீவன், அவரே அண்டிக் கொள்கிறார் ராஜா. சாத்தானை புசிக்க மாட்டோம், அந்தகார அப்பத்தை படுக்கையில் புசிக்க மாட்டோம், சோம்பல் அப்பத்தை படுக்கையில் புசிக்க. இனி கண்ணியற்ற உறவை கடிந்து கொண்டு நாங்கள் பரிசுத்தமாக நிற்கிறத கேட்டுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க, சுகபலன், ஆரோக்கியத்தை தாங்க, சாத்தானை ஜெயிக்க கிருபை தாங்க, காமத்தை ஜெயிக்க கிருபை தாங்க ராஜா. குமாரனே அண்டிக் கொள்ள கிருபை தாங்க. ஞானசானம் எடுக்காத ஞானசானம் எடுத்து, ராபோஜன் எடுக்க, உண்மை புசிக்க எல்லாருக்கும் கிருபை தாங்க. ஞானத்தின் ஆவி தாங்க ராஜா. உண்மை அறிவு தாங்க. இன்னும் உண்மை அறிந்து உண்மை நாடி தேடி ஓடிற பிள்ளையா மாற்றுங்க. எல்லா குடும்பமாக பேராக உங்களுடைய சமூகத்தில் வர கிருபை தாங்க. உண்மை நாடி தேடி ஓடிற பிள்ளையா மாற கிருபை தாங்க ராஜா. உண்மை அறிவை தாங்க. ரட்சிப்ப முடியாது. எங்கள் முகத்தை ரட்சிக்கிற தேவனே, இதை கேட்டுக்கிற ஒவ்வொரு முகத்தை ரட்சிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.